அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னடா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? முள்ளங்கி தோல் தாங்க. முள்ளங்கி தோலை நல்லா சீவிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸ் எடுத்துட்டேங்க. அதில் நம்ம ஒரு செடிக்கு 1/2 ஸ்பூன் காஃபி தூள் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. மிக்ஸ் பண்ணி அப்படியே டைரெக்டாக எதுவும் புளிக்கெல்லாம் வைக்க வேண்டாம். டைரெக்டாக நம்ம செடிகளுக்கு மேல் உரமாக கொடுக்கும்போது நம்ம முள்ளங்கியில் இருக்க காரத்தன்மை பூச்சி விரட்டியாக பயன்படுங்க. அப்படியே காஃபி தூள் அதில் இருக்க சத்துக்கள் நம்ம வேர் ஊட்டியாக நம்ம செடிகளுக்கு கீழ் உரமாக பயன்படுங்க. இது நம்ம 2 விதமாக பயன்படுத்தலாம். ஃபுல்லாக மேலேயும் தெளிக்கலாம், அப்படியே நம்ம அடி உரங்களாக கொடுக்கலாம். கண்டிப்பாக பூச்சி தாக்குதல் குறையுங்க. ஏன்னா முள்ளங்கி நல்ல ஒரு காரத்தன்மை உள்ளது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் அடுத்து இதை செஞ்சுருக்கேங்க. நான் போன வருஷம் இதே மாதிரி நான் பண்ணி பூச்சியை விரட்டிட்டேன். இந்த வருஷமும் கொஞ்சம் மாவு பூச்செல்லாம் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஒரு கலவையை கொடுக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம தோட்டத்தில் பூச்சி தாக்குதலே இல்லை. பாருங்கள், எந்த செடியிலையுமே பூச்சி தாக்குதல் கிடையாது. சம்மர்லேயே நம்ம தோட்டத்தில் நிறைய பூக்கள் வரத்து இருக்குது. கொத்து கொத்தாக கொடுக்கலனாலும் தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்ருக்காங்க. எல்லா கலர் செம்பருத்தி பூக்களுமே ஓரளவுக்கு பூக்கள் கொடுக்குறாங்க. மல்லியிலையும் ஒரு 4 வெரைட்டி மல்லி நம்ம வீட்டில் பூத்துட்ருக்காங்க. இப்போதைக்கு ரோஜா பூக்கள் கொஞ்சம் தடுமாற்றம் தாங்க. அப்படியே செம்பருத்தி பூக்கள்லாம் பாருங்கள், நல்ல பெரிய சைஸாக மொட்டுக்களும் நிறைய வச்சுருக்காங்க. நாளைக்கு நம்ம ஒரு வீடியோவில் நம்ம தோட்டத்தில் இருக்க மொட்டுக்கள் மட்டுமே நம்ம வீடியோ போடுறாங்க. எப்படி இருக்காங்கன்னு பார்த்து ரசிக்கலாம். எந்தெந்த செடியில் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். இந்த உரங்களே நீங்கள் கொடுங்க, அது பூச்சி விரட்டியாகவும் செயல்படும், நமக்கு வேர் ஊட்டியாகவும் செயல்படும். ட்ரை பண்ணுங்கள். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.